வேட்புமனு தாக்கல் செய்ய சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அது குறித்தான அந்த நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். மேலும் விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தற்போது தாவேக விஜய் அவர்கள் இல்லத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார். பெரம்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்காக கிளம்பியிருக்கிறார். மிக முக்கிய ஒன்றாக என்னால் குறிப்பாக நேற்று தாவேகாவுடைய 230 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு மிக முக்கியமாக தாவேக விஜய் அவர்கள் குறிப்பாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான தேதி எப்போது அறிவிடும், அதாவது 30ஆம் தேதி மேற்கொள்வார் என ஏற்கனவே நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். ஆனால் இருந்தாலும் உறுதி செய்யவில்லை. ஆனால் இருந்தாலும் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அந்த தொகுதியில் கூடிய அருகே பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற ஒரு தகவலானது பெறப்பட்டது. இருந்தபோது நேற்று அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்திருந்தார்கள். அதாவது சென்னை பெரம்பூர் தொகுதியில மற்றும் போட்டு சென்னை திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டு அறிவித்துள்ள நிலையில குறிப்பாக இன்று சரியாக 12 மணி அளவில் அவர் சரியாக வேட்புமனு தாக்கல் செய்வார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில தற்சமயம் இல்லத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தொடர்ந்து பெரம்பூரிலிருந்து தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். குறிப்பாக மதியத்திலிருந்து மாலை 4 மணி வரையும் அந்த பிரச்சாரத்தை இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை அடுத்து குறிப்பாக அடுத்தடுத்து குறிப்பாக சொன்னால் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும், அதன் பிறகு மாலை 6 மணி முதல் 7 மணி வரை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் குறிப்பாக பிரச்சாரம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டு அதற்கான அனுமதி முன்கூட்டியே தேர்தல் ஆணையத்திடம் பெறப்பட்டதாகவும், மேலும் மிக முக்கியமாக தெரிவித்தது என்றால், அதாவது அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி பணிகள் நடைபெற்றாலும் கூட இப்பிரச்சாரத்தில் கலந்து கொள்பவர்கள் தேவையான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வரும் தலைவர் குறிப்பாக தலைவர் அவர்களின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்கள் பின்தொடர்வதை தவிர்க்குமாறும், அத்தோடு இந்த தேர்தல் பிரச்சாரங்களை குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சி நேரலையில் கண்டு மற்றும் அனுமதிக்கப்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு நல்குமாறு என அவர்கள் தாவேக தலைமை நிலையத்திலிருந்து ஒரு கோரிக்கை மனு கூட நேற்று வெளியிட்டிருந்தார்கள். ஒரு அறிக்கை எக்ஸ்ட்ரா பதிவு செய்து மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் முதல் முறையாக சென்னையில் மிக முக்கியமாக பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்வது மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில திமுக தான் போட்டியிடுகிறது, திமுக உறுப்பினர் போட்டியிடுகிறார். அதில் மிக சவாலான தொகுதியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்த நிலையில தாவேக தலைவர் தற்சமயம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தன்னிலிருந்து கிளம்பியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறாலும் கூட மிகுந்த எதிர்பார்ப்பையும் கூட்டியிருக்கிறது தனலட்சுமி. திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்புமனுவை விஜய் எப்போது தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கலாம். இந்த சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை எப்போது தாக்கல் செய்ய இருக்கிறார்? மிக முக்கியமாக அதாவது திருச்சி கிழக்கு பதவி போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் இன்று பெரம்பூரில் தாக்கல் செய்த பிறகு நாளை அரசு விடுமுறையாக இருக்கிறது. நாளை அதாவது அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு அடுத்த 2 நாட்கள் அரசு விடுமுறையாக இருப்பதால் அதற்கு பிறகு அவர் தாக்கல் செய்வார் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கவில்லை. இருந்தால் திருச்சி கிழக்கு போட்டியிடும் போது அதற்கான முழுமையான அந்த குறிப்பாக ஆவணங்கள் தயார் செய்வதில் மும்முரமாக இருப்பதாகவும், அதை தயார் செய்த பிறகு திருச்சிகளுக்கு தாக்கல் செய்வதற்கான தேதி உரிய முறையில் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழகம் முதலும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல இன்று ஆதவர்ஜனா கூட செய்ய தற்சமயம் அவர் வில்லிவாக்கத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய நபர்கள் தொகுதியில் தாக்கல் செய்வது மிக முக்கிய ஒன்றாக அது விஜயோடைய வருகை மற்றும் அவர் இருந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டிருக்கும் நிலையில பெரம்பூரும் குறிப்பாக பெரம்பூரும் மற்றும் திருச்சி கிழக்கும் ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 தொகுதியிலும் அதிமுக, திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக மும்முரமாக இருந்தாலும் கூட விஜய் தாக்கல் செய்யும் போது எது போன்ற கட்டுப்பாடுகளை குறிப்பாக தேர்தல் ஆணையம் விதிக்க போது, குறிப்பாக இன்று கூட பெரம்பூர் பகுதியில நம்ம வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய பகுதியில முழுமையாக காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் மட்டும் இல்லாமல் முழுமையாக மக்களும் மற்றும் மற்ற நபர்கள் யாரும் வராமல் இருப்பதற்காக அனைத்து ஏற்படும் பேரிகார்டுகள் போடப்பட்டு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது போல மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டிதான் சொல்ல வேண்டும் தனலட்சுமி.
அமைச்சர்கள் யாரேனும் இன்னும் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள்? குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். அவரை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் இன்று தாக்கல் செய்ய இருக்கிறார்கள்? குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சரும் தாக்கல் செய்திருக்கிறார். ஒவ்வொரு அமைச்சரும் மிக முக்கிய நிர்வாகிகளும் ஆங்காங்கே அவர் சூழலுக்கு ஏற்றாற் போல அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என ஏற்கனவே ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் அந்த தலைவர் அறிவித்திருக்கிறார். அப்படியே திமுக தலைவர் அறிவித்திருக்கிறது. இருந்த போதில் மிக முக்கியமாக ஸ்டார் தலைவர் சொல்லக்கூடிய குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் சென்னையை பொறுத்தவரைக்குமே 2 முக்கிய அமைச்சர்கள் இருக்கார்கள். குறிப்பாக சேகர் பாபுவா இருக்கட்டும், பாசுப்ரமணியனா இருக்கட்டும், சில குறிப்பாக சொல்லணும் ஸ்டார் தொகுதி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அதிமுக ஜெயக்குமார் இருக்கிறார். அவர் தொகுதியில திமுக சார்பில் சுபேர் கான் போட்டியிடுகிறார். அதுபோல அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு ஏற்றாற்போல் தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடு செய்திருப்பதாகவும் ஏற்கனவே திமுக தலைமையை பொறுத்தவரைக்குமே அவள் வழக்கறிஞரை பிரிக்க வைத்து முழுமையாக அந்த ஆவணங்கள் தயார் செய்யும் பணியை அந்த நிர்வாகிகள் மேற்கொண்டுள்ளதாகவும் அதே போலதான் தாவேக சார்பாக இருக்கக்கூடிய அந்த நபர்களும் அதாவது வேட்பாளர்களும் வழக்கறிஞரை பிரிக்க வைத்து முழுமையாக தன்னுடைய ஆவணங்கள் தயார் செய்து வருகிறார்கள். குறிப்பாக முதல் கட்டமாக வெளி மாவட்டத்திலிருந்து தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கான அந்த வேட்புமனு தயார் செய்யும் பணியை நேற்று நடைபெற்றது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல்லை மாவட்டத்தில் தொகுதிகளுக்கு போட்டியிடக்கூடிய நபர்களுக்கான ஆவண தயார் செய்யும் பணி என்பது இன்று நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏற்றாற்போல் அவரவர்கள் நேரத்துக்கு ஏற்றாற்போல் தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரைக்கும் பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது எளிமையான ஒன்றாக இருந்தாலும் கூட மற்ற மாவட்டத்தை மேற்கொள்வது சவாலான பகுதியாக இருப்பதாகவும் அதற்கு அடுத்தடுத்து நாளை முதல் விடுமுறை என்பதால் அந்த விடுமுறையை கழித்து 6ஆம் தேதி இருப்பதால் அதுக்கு முன்பாகவே தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தகவல் வெளிவந்தம் இருக்கிறது. தனலட்சுமி, சென்னையில் இன்று பெரம்பூர் தொகுதியில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அதற்கான களம் எப்படியாக இருக்கிறது? பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? மிக முக்கியமாக பெரம்பூரே ஒரு மிக முக்கிய களமாக மாறி என்றுதான் சொல்லும். தேர்தல் களம் சூடுபிடித்தது தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தாவேக தலைவர் பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு என்பது கடந்த காலம் பல்வேறு அனுபவங்களை காவல் அதிகாரிகளுக்கும் குறிப்பாக அனுபவத்தை பெற்றுக்கிறது தான் சொல்ல வேண்டும். அதுக்கேற்ற எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து ஏற்பாடும் காவல்துறை சார்பாகவே செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் பேரிகார்டு அமைத்திருக்கிறார்கள். மக்கள் அதிக கூட்டம் வராமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நெருக்கடி இல்லாத இடத்துல தாவேக தலைவர் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். அங்க கூட்டம் அதிகமாக சேராத வண்ணம் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. இத்தனை பேர் தான் குறிப்பாக 200-300 பேர் மட்டுமே பங்கேற்கின்றன என தெரிவிக்கப்பட்டாலும் கூட 3000 பேருக்கும் கூட வாய்ப்பு இருப்பதாக இவர் தாவேக சார்பாக தெரிவித்தாலும் கூட அதிகமாக வரும் கூட்டத்திற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என தாவேக நிர்வாகிகளும் தேர்தல் அதிகாரிகளிடையும் மற்றும் காவல்துறையினரும் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டால் அதற்கேற்ற போல்தான் குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தாவேக தலைவர் விஜயே நேரடியாக கோட்டைக்கு சென்னை தலைமை தேர்தலுக்கு வந்து குறிப்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயகை சந்தித்து அவர் மனு கொடுத்தது பார்க்க முடியுது. அதற்கு ஏற்றாற் போல் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட காவல்துறை ஏராளமானவரை குவிச்சிருக்கிறாங்க. அந்த பெரம்பூர் காலேஜ்ல மிக முக்கியமாக அந்த அலுவலகத்துல மண்டல அலுவலகத்துல வந்தது முன்னாடி பேரிகார்டு அமைக்கப்பட்டு ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் இங்கு அனுமதிக்கப்படவில்லை. மேலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இடத்தில் மட்டுமே பொதுமக்களும் மற்றும் நிர்வாகிகளும் பங்கேற்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியா இருக்கிறது.